நாம் தமிழர் கட்சி வாட்ஸ்அப் குரூப்பின் அட்மின் பெரியவர் சீமாருக்கு தாத்தா சீமானுக்கு சீமான் தாத்தாக்கு தக்க பதிலடி கொடுத்திருக்கிறார் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி.கே. சேகர் பாபு அவர்கள். ஆமா, அந்த கலைஞர் சடைய உடைப்பாங்க. ஆமா, அதேதான். அவரு என்ன பேசியிருக்காரு, எதில் உடைப்பேன்னு சொன்னாரு, அது கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா அவர் எதை வச்சு சொல்றாரோ அதை வச்சு நம்ம வந்து பதிலடி கொடுக்கலாம். ஆமா, எப்படி அதாவது என்ன சொன்னான்னு சொன்னீங்களா அதை வச்சு நான் ஒரு நல்ல ரிப்ளையாக கொடுக்குறேன் அப்படின்ற டோன்ல ஒரு பேசியிருந்தாரு. ஒரு அமைச்சர் இப்படிலாம் பேசலாமா? ஒரு அமைச்சர் இப்படிலாம் பேசக்கூடாது. ஏன்னா ஒரு மக்கள் பிரதிநிதி பேசக்கூடாது. ஆமா ஆமா, ஒரு அமைச்சர் வந்து அப்படி பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது அப்படின்னு சொல்ற மக்கள் பிரதிநிதிப்பா. அது மட்டும் கிடையாது, வேற சில காரணமும் இருக்கு. என்னது? ஆமா, அது ஆமா எல்லாத்தையும் வீடியோ முன்னாடியே சொல்லுவாங்க. வேற சில காரணமும் இருக்கு. அவர் இப்படி பேசியிருக்கவே கூடாது. அதுக்கான கண்டனங்களை வந்து இந்த இடத்துல யூடியூப் பதிவு பண்ணுது. இன்னொரு வீடியோ கிட்டும் வைரல் தம்பி. ஆமா, அமைச்சர் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்க எல்லாம் அந்த கட்டுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கறதையும் வந்து அது அந்த கட்டுக்கு. ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து சேகர் பாபு அவர்களுடைய அந்த ப்ரெஸ் மீட்டு அதை பார்த்துருவோம். இப்போ கையில் உடைக்கிறேன்னால எதில் உடைக்கிறேன்னாரு? வாயில சார் வாயில உடைக்கிறேன்னு சொல்றாரு சார். அவர் என்ன கேட்குறாருன்னா, அவர் எதில் உடைக்கிறேன்னு சொன்னார், கையில் உடைக்கிறேன்னு சொன்னாரா இல்லை ஏதாவது ஆயுதங்கள் கொண்டு உடைக்கிறேன்னு சொல்கிறாரா? ஏன்னா சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்ப ரிப்ளை பண்ணுறாங்க. ஆமாம், அதுதான் கொஞ்சம் வசதியாக இருக்கும் பாருங்க. இப்போ அவர் வந்து ஒரு கம்பு கோடாரின்னு சொன்னாருன்னா இல்லை, அதே போன்ற ஒரு ஓமைகளை பயன்படுத்தி கம்பு கோடாரி வச்சு சிலையை எப்படி உடைப்ப? கோடாரி வச்சு உடைக்கலாம், அவ்வளோதான். ஒரு கம்பு நல்ல ஸ்ட்ராங்கான கம்பு. ஏன்னா யாரு நினைச்சீங்க அவரை? அவர் யாருன்னு நினைச்சீங்க? அவர் அண்டை புழுங்க இல்லை, அப்படி இல்லை. அவர் வந்து யாருடைய பேரன்? பொய்யன் சீமான் புழுகு முட்டை. அது வந்து ஜென்ரலா நான் சொல்றது, அவர் யாருடைய பேரன்? அவர் வந்து ஒரே நேரத்தில் பேரன். அவரு என்ன பேச சாமிநாத ஐயரோட பேரன். அவரு வந்து ஒரே நிமிஷத்துல வந்து 1000 தண்டாளி 1000 வந்து இது போடுவாரு, தண்டாளி போடுவார். ஆமாண்ணே, வாயால போடுவார், எல்லாத்தையும் 1000 போடுவாரு. கம்பு கோடாரி என்ன இப்படி விரல் நுனியை வச்செல்லாம் சிலைகளை அவரால் உடைக்க முடியும். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? விளாட்டா இல்லை கேட்குறேன், இல்லை விளாட்டாங்கிறேன். அதெல்லாம் மூச்சு வேகமாக விட்டாருன்னு என்னாவும் தெரியுமா? மூச்சு இப்படி வேகமாக விட்டாருன்னு என்னாவும் தெரியுமா? என்னண்ணே, ஒரு வயசுல பெரிய மனுஷன் நம்மளாம் பேசக்கூடாதுண்ணே. பெரிய மனுஷனா நீ அப்படி நடந்துக்கலையாடா? அப்படி வாங்க, சரி இவரு என்ன சொல்றாருன்னு கேட்போம். தமிழகத்தின் கலைஞர் உடன்பிறப்பு என்ற ஒரு வார்த்தையால் தூக்கி நிறுத்திய கரங்கள் 1 கோடிக்கு மேல் இருக்கின்றது. ஒரு சில லட்சங்களை கொண்ட இவருடைய கரங்களே இது போன்ற சிலைகளை உடைக்க முற்படுமானால், உடைக்கின்ற கரங்கள் 1 கோடிக்கும் மேலாக இருக்கின்ற உடன்பிறப்பு கரங்கள் எப்படி பதம் பார்க்கும் என்பதை உங்களுடைய கேள்விக்கே விட்டு விடுகிறேன். ஆகவே அதான் சொல்றாரு, சில்ற 35 லட்சம் ஃப்ளோட்டிங் ஓட்டை வாங்கின நீ ஆஃப்டர் ஆல் நீ இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா, கோடி கணக்கில் நாங்கள் வச்சிருக்கிறோம் ஆட்களை, நாங்கள் பேசலாமா அப்படிங்கிறத கேட்குறாரு. அப்படி பேசுனா நீ எப்படி தாங்குவியா? ஒருவேளை அப்படி நடந்துக்கிட்டா நீ தாங்குவியா அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப இதாக கேட்டிருக்காரு. இதான் கேட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக கேட்க வேண்டியது, ரொம்ப அமைதியாக கேட்டிருக்காரு. அதாவது இதையே இவனுங்க வந்து ஒரு அமைச்சர் இப்படி பேசலாமா அப்படிங்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இதுவே சாஃப்ட் ஒன்றுங்கிறனால சாப்பிட்டு தான் இதை விட சாப்பிட்டா சட்டிலாக கேட்க முடியும். அதாவது சீமான் பேசுறது ஓகே, அவரு ஒரு பெரிய கட்சியில் உறுப்பினராக இருக்காரு. இவர் சொல்றேன், அதான் சரி பெரிய கட்சியில உறுப்பினர் இருக்காரு. அவர் கலைஞர், அவர் வந்து திமுகவில் வந்து ஒரு மாவட்ட செயலாளர், சிட்டிங் மினிஸ்டர், திமுக உறுப்பினர் வேற. அப்பா அவர் தலைவரை பத்தி சொன்னா அவருக்கு எவ்வளவு கோபம் வரும்? கண்டிப்பா. அவரு மக்கள் பிரதிநிதி தான், அமைச்சர் தான், ரைட்டு தான். ஆனா இந்த மாதிரி சிலையை உடைப்பேன்,
வன்முறையை ஃபர்ஸ்ட் தூண்டுறது அடிப்படையில அவர் வந்து ஒரு அந்த இயக்கத்தினுடைய ஒரு உறுப்பினர். சரியா, ஒரு உறுப்பினருங்கிற அளவுல சொல்றாரு. சரிப்பா, அப்புறம் உறுப்பினருங்கிற அளவுல வெறும் ஒரு எம்எல்ஏவா இருந்தா சொல்லலாம், இல்ல எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்துட்டா கூட அவர் அதை சொல்லக்கூடாது. அப்படி இருக்கிறப்ப மினிஸ்டர் எப்படி சொல்லலாம் அப்படின்னா வக்கனையா கேட்கறேன்னா, பெரியவர் இதுக்கு முன்னாடி கடந்த காலத்துல என்ன பேசியிருக்காரு? அவர் நிறைய பேசியிருக்காருன்னு அப்புறம் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சொல்லி நானே முடிச்சிடுறேன். அது என் தம்பி சாட்டை என்ன சொல்லிட்டான், என்ன பேசிட்டான், உங்க ஆத்தாப்பனை பற்றி திட்டினா நீ திரும்பி எங்க ஆத்தாப்பனை பற்றி திட்டிட்டு போ. அவ்வளவுதான். உலகத்திலே இந்த மாதிரி பாலிசி கொண்டவனா பார்க்க முடியுமா? ஒரு கேடுகட்ட சூடு சொரணை இல்லாத ஒரு பிறவி நீங்க பார்க்க முடியுமா? அமெரிக்காவிலும் இல்லையா, ஆப்பிரிக்காவிலும் இல்லையா, எங்கேயுமே கிடையாது. ஆமா, நீங்க நல்லா தெரிய பார்த்துட்டேன், எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு இழிபிறவி எங்கேயுமே இல்லைங்க, ஒரு ஜென்மமே இல்லைன்னா கிடையாது, எங்கேயுமே இல்லையா? இப்படியா இப்படி ஒரு டிசைன் எங்கேயுமே இல்லை. நான் உங்க ஆத்தாவை பத்திட்டேன், பல்லுக்கு நீ ஏன் காத்தால பத்து எங்க ஆத்தா கூட திட்டிட்டு போயிடு முடிஞ்சு. ஒரு கிளாஸ் ரூம்ல இப்ப நம்ம வந்து பள்ளிக்கூடம் நம்ம படிச்சிருப்போம், பெரியவர் போயிருக்க மாட்டாரு, அது வேற விஷயம். அவர் கல்லு குடிச்சிட்டு கல்லு குடிச்சு போதையில தான் இருப்பாப்ல, அவரே சொல்லியிருக்காரு, நம்ம சொல்லல. அப்ப நம்ம எல்லாம் வந்து நம்ம பேசுற எல்லாமே நாமலாம் சொன்னது இல்லப்பா, எல்லாம் தாத்தா சொன்னது. பெரியவர் போதை வாயால் உலரப்பட்டவையே. அவர் வந்து சொல்லுவாரு இந்த மாதிரி. அதான் நம்ம வந்து பள்ளிக்கூடம் போயிருப்போம், அவரை மாதிரி இல்லை. அவர் கிளாஸ் ரூமில் ரொம்ப ஒரு கேவலமான உச்சக்கட்ட ஒரு சண்டையெல்லாம் நடக்கும். அப்போ கூட நம்ம வந்து இதெல்லாம் சொல்ல மாட்டோம், நீ ஏடா நான் வந்து உங்கள் அப்பா அம்மா தான் நடத்திட்டேன், நீ எனக்கு பதில் எங்கள் அப்பா அம்மா. இதெல்லாம் வந்து ஒரு உச்சக்கட்ட கேவலமான சண்டைகள் நடக்கும். ரோசம் சூடு சொன்னவங்களும் அப்படி சொல்லவே மாட்டான். ஏண்டா நீ எங்கள் அம்மா அட்டிக்க போயிடுவான், ஏடா எங்கள் அம்மா பற்றி பேச நீ யாரா, எங்க அப்பா பத்தி பேச நீ யாரா, நீ பொறுமையா இல்ல, நீ அடி மூக்க குத்து சண்டை வந்துடும், அதெல்லாம் சண்டையே வரும். அதான் சொல்ற, ஒரு கேவலமான சண்டையில கூட நடக்காது. அதை ஒருத்த கொண்டு வந்து அரசியல் பொது மேடையில ஒரு தலைவங்கிற பேர்ல பண்றான்னா, நீ என் குடும்பத்தை திட்டல, நான் குடும்பத்தை திட்டினா, நீ என் குடும்பத்தை திட்டிக்க சிம்ரன். இல்லடா, எங்களுக்குள்ள வந்து ஒரு நீ என்ன சொல்ல இல்லாம இருக்கலாம்டா, நான் எப்பறம் இருக்க முடியும்? நீ எப்படி நீ இருக்கலாம், உனக்கு கோவம் வராது, நீ இருடா, நாயே இருக்கணும் ஒய் மீ அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் நம்ம கேள்வி கேட்டோம். ஆனா இல்ல, அது வந்து ஒரு அரசியல் தலைவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை மதிக்கணும் அப்படின்னு மாண்புமிகு சேகர் பாபு அவர்கள் நமக்கு இன்னைக்கு பாடம் நடத்தி இருக்கிறாரு. அதை நம்ம வந்து ஏத்துக்கணும். என்னத்த? ஆமா, இப்ப நம்ம வந்து அவங்க ஆத்தாப்பனை திட்டுனா நீங்க ஆத்தாப்பனை திட்டுன்னு சொன்னா அதே மாதிரி கேவலமான ஸ்டேட்மெண்ட் நம்ம சொன்னோம். இல்லப்பா தம்பி, நீங்க அப்படி இருந்து தவறா புரிஞ்சிருக்கிறீங்க, அப்படி கிடையாது. அரசியல் தளத்துல அவன் தற்கூரியா இருக்கலாம், அவன் டெபாசிட் வாங்குறதுக்கு துப்பு இல்லாம இருக்கலாம், அவன் வந்து மேடையில வந்து பிரஸ் மீட்ல வந்து புழுகலாம், போதையை போட்டு வந்து பிரஸ் மீட்லாம் அட்டன் பண்ணலாம். இருந்தாலும் அவன் ஒரு அரசியல் தலைவர்னு சொல்லிட்டாங்க, அதனால அவன் சொல்றது வந்து ஏத்துக்கிட்டு அதை நடந்துக்குங்க அப்படின்னு மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் நமக்கு பாடம் எடுத்திருக்கிறாரு. அதெல்லாம் இல்லையே. இல்ல, எடுத்திருக்கிறாரு. அப்படி அவர் நமக்கு பாடம் எடுக்கிறதுக்காக தான் நீ என்ன சொன்ன வந்து உடப்பேன்னு சொன்ன, எதால உடப்பேன்னு சொன்னியா, அதாலே உடப்பண்டா. ஒரு சில லட்சம் கைகளை வச்சு நீ வந்து சிலையை உடைச்சன்னா, சீமானை வந்து இப்ப வாயால தான் உடப்பேன்னு சொன்னாரு, இப்ப என்ன பண்ணுவாரு? அவ்வளவுதான். ஆமா, இதுதான் வந்து சொல்றது, அன்புனா அன்பு, வம்புனா வம்பு. வம்புனா வம்பா? நான் அகர வரிசையில உகர வரிசையில ஏதாவது போயிடலாமான்னு பார்த்தேன். நல்ல வேலை நிப்பாட்டினீங்க சொல்லி. அதான் இதுதான் வந்து அன்புனா அன்பு, வம்புனா வம்பு, வம்புனா பேரம்பு, கொடுவம்பு. கொடுவம்பு, கொடுவம்புனா இதுதான். சில லட்சம் கரங்களே உடைக்கும்னா அப்போ பல கோடி கரங்கள் இருக்குது, நாங்க வந்து என்ன பண்ணுவோம் பாக்குறியா அப்படிங்கிற டோன்ல அவர் கேட்டது. சரி, இப்போ அமைச்சருங்கிற ஒரு அமைச்சருங்கிற அவர் பேசல, இது வந்து திமுகவின் ஒரு உறுப்பினர், ஒரு மாவட்ட செயலாளருங்கிற அளவுல அவருடைய பதில். இதுக்கப்புறமா அந்த ஆடியோ பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் வீரம் செறிந்த மண் ஒரு பாடல் வழியிலே வரும். மேலெடுத்த மண்ணிலே வீரம் செறிந்த மரபிலே பால் குடிக்க வந்தவனே உன் நடையை காட்டு, கவிதையெல்லாம் பேசுறாருப்பா, படையை காட்டு என்று. எப்படிப்பட்ட பகை வந்தாலும் அதை தோற்கடிக்கின்ற வல்லமை பொருந்திய படைதான் திராவிட மாடல் படை. நாங்கள் சமத்துவம் சமாதானம் பேசுவதால் கோழைகள் என்று நினைத்து விடாதீர்கள், எங்களுக்குள்ளும் வீரம் இருக்கின்றது. அவர் வாய் சொல்லில் வீரர் என்பது உங்களுக்கே தெரியும். சீண்டல் என்பது வார்த்தையில் இருக்கக்கூடாது, பலப்பிரயோகம் இருக்க வேண்டும். அதே போல் தேர்தல் களங்களில் அவருடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டும். இவைகளை தவிர்த்து வாய்க்கு வந்ததை பேசுவதில் எந்த விதமான பலனும் இல்லை. இது வேற எங்கே போறாரு, டாபிக் மாத்துறாரு, இவர் தேவையில்லாத சவால்லாம் விடுறாரு. உங்களுக்கு புரியுதா இல்லையா? இப்போ அவர் என்ன சொல்றாரு, இப்போ அவர் அமைச்சராக பதில் பேசிட்டாரு. இப்போ ஒரு அமைச்சர் இப்படி பேசலாமா அப்படின்னு சொன்ன வாய்களுக்கெல்லாம் அவர் கண்டென்ட் கொடுத்துட்டாரு. ஏன்னா இது வந்து ஒரு அமைச்சராக அவர் சொல்ற பதில் இது, ரைட்டா? ஏன்னா ஒரு கட்சி தலைவர் அவர் இறந்துட்டாரு, இறந்ததுக்கப்புறம் அவர் மேலே வந்து இவ்வளோ வன்மம் கொண்டு நீ அவர் சிலையெல்லாம் உடைப்பேன்னு சொல்கிறேன்னா இப்போ கட்சிக்காரர் சும்மா இருப்பானா?
எதா இருந்தாலும் கொஞ்சம் யதார்த்தமாக பேசணும். கட்சிக்காரன் சும்மா இருப்பானா? அப்போ செய்யதான் செய்வான். இல்லை நீ லாஜிக்கலாக கிரிட்டிசிசம் வை. நம்ம இன்றைக்கி வந்து எம்ஜிஆர் மேலே நம்ம கிரிட்டிசிசம் வச்சுருக்கோம். நம்ம பல வீடியோக்களில் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வச்சுருக்கோம். நம்ம அவர் அவர் வந்து டாஸ்மாக் அப்படிங்கிறத இது பண்ணதாக இருக்கட்டும், அவர் வந்து கல்வியை ப்ரைவேட் ஆக்கினதாக இருக்கட்டும், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். அப்புறம் ஏரிகள் போன்ற மிச்ச இடங்களை வந்து யார் யாருக்கோ வந்து அவர் கொடுத்தார் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்து பரவலாக வெளில பேசப்பட்டது. இதெல்லாம் அவர் கொடுத்துருக்காருங்கிற பட்சத்தில் ஏன் சீமான் கேட்கல அப்படிங்கிறத நம்ம கோட் பண்ணதாக இருக்கட்டும். இதெல்லாம் நம்ம கன்ஸ்ட்ரக்டிவாக வச்சது. அவரோட பர்சனல் அட்டாக் நம்ம எதாவது பண்ணியிருக்கோமா? அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம எதாவது நோண்டியிருக்கோமா? நம்ம என்ன சீமானா? அதான் சொல்கிறேன், நம்ம செஞ்சதில்லை. அப்படி இருக்கிறப்போ இவன் ஒரு தலைவர் இறந்து போயிட்டாரு, அவர் மக்களுக்காக தமிழ்நாட்டுக்காக இவ்வளோ பணிகளை செஞ்சுருக்கிறாரு. அது எல்லாத்தையுமே வந்து லெஃப்ட் ஹேண்டில் தள்ளிட்டு அவரோட சிலைகளை கூட உடைப்பேன், செத்ததுக்கப்புறமா அவர் சிலைகளை உடைப்பேன்னு வன்மம் கொண்டு பேசினா ஒரு கட்சிக்காரனா அப்படித்தான் ரிபட்டல் கொடுப்பாங்க. அதையும் மீறி அவர் வந்து ஒரு அமைச்சர் அப்படிங்கிற முறையில் பின்னாடி அது பேராக பேசிட்டாரு. என்ன சொல்கிறாருன்னா, டெபாசிட் வாங்க துப்பு இல்லைல்ல, முதல்ல டெபாசிட் வாங்கு, முதல்ல நில்லு, அப்புறம் வந்து சொல்லு அப்படின்ட்டாப்புல. வேற ஒன்றும் கிடையாது. டெபாசிட் கட்டுத்தொகையை விட்டு கொடுக்காம வாங்கடா அப்படின்னு நீங்க சீமான்ட்ட சொல்லிட்டீங்கன்னா அவர் பதட்டமாயிடுவாப்புல. ஐயோ அவ்வளோதான். அடிக்கு அடி, உதைக்கு உத, ஒம்புக்கு ஒம்பு, சரக்கு அதே மாதிரி சொல்லு, ஓட்டுன்னு சொல்ல பார்ப்போம். அது கிடையாது. வெற்றிக்கு வெற்றி அதெல்லாம் கிடையாது. டெபாசிட் நம்ம நோக்கம் அதுவல்ல தம்பி அப்படின்றாரு. நம்ம டெபாசிட் வாங்குறோமா இல்லையா, அதுதான் நம்ம இந்திய நாட்டுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்றதுக்காக வந்து பிறவி எடுத்திருக்கிறோம். அதனால கொடுக்க நம்ம வீட்டு காசா, மாவட்ட செயலாளர் காசு, கட்சியில் இருக்கிற இந்த நாள் கட்சி விட்டு வெளில வந்த அந்த சேலம் அழகாபுரம் தங்கம் அவர்கள் அவரும் அதான் சொல்லியிருக்காரு. ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்குது. அது ஃப்ரெஷ் கண்ட், அதை அப்புறம் வச்சுக்கிறோம். இல்லை என்ன சொல்லியிருக்காரு மட்டும் சொல்லிட்டு போயிருக்கேன். அதான் வந்து நாங்கள் எவ்வளோ தான் செலவு பண்ணுறது, நாங்கள் வந்து இங்கே வெளியில் வந்து எல்லா கட்சிக்காரையும் நாங்கள் வந்து எதிர்த்து பேசிட்டு இருப்போம். அவர் நைசாப்புல அந்த கட்சிக்காரில் பணம் வாங்கிட்டு போயிடறாப்புல சொல்லிட்டாரு. அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. பார்த்துங்கப்பா, அவரே ஒப்புதல் வாக்குமூலம். அப்புறம் என்னது இது, என்ன வந்து அரசியல் பண்ணுறீங்கிற மாதிரி கோச்சிக்கிட்டு வெளில உண்டாப்புல. இப்போ இந்த மாதிரியான பேச்செல்லாம் இருக்குல்ல, இது அமைச்சர்களுக்கு பாடம் எடுக்கிறவங்களுக்கு நம்ம மூலம் ஒன்று கேட்போம். இதே பாடத்தை சீமானுக்கு நீங்கள் எல்லாம் எடுக்கிறதுக்கு தயாரா? சீமான் ஆமா, அது சொல்லுங்க. சீமான் பேசுற பேச்சு ஏதாவது வந்து ஒரு அரசியல் தலைவர் மாதிரி இருக்குதா? அவன் வந்து மற்ற தலைவர்களை ஏன் கேட்க மாட்டேங்கிறான், பேச மாட்டேங்கிறாங்கிற கேள்வியும் இருக்குது. இல்லை, அது தொக்கி நிற்கிறது. அதுக்கு நம்ம ஒரு ரெண்டாவதா வருவோம். முதல்ல கலைஞர் என்றைக்காவது இந்த மாதிரியான பேச்சுக்களை பேசியிருக்கிறாரா? ஒன்றும் இல்லை. கலைஞருடைய சிலையை இதே மாதிரி வந்து உடைக்கப்பட்ட வரலாறும் இருக்கு. இதே போல ஒருத்தர் வந்து அது ஃபேமஸான ஃபோட்டோ ஒன்று, கலைஞருடைய நெஞ்சில் வந்து கடப்பாரை வச்சு குத்துற மாதிரி இருக்கு தம்பி அப்படின்னு ஒரு கவிதை. அப்போ வந்து அவர் நினச்சிருந்தாருன்னா சீமானை போல பேசணும் அப்படின்னா அந்த நபரை வந்து கண்டுபிடிச்சி ஏதாவது அடிங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை அதிமுகவினருக்கு எதிராகவோ இல்லை மாற்றுக் கட்சிக்காரங்களுக்கு எதிராகவோ இவர் ஆட்களை வந்து அப்போ மாற்றுக் கட்சியாக இருந்தவங்களுக்காகவோ எதிராக அவர் வந்து ஆளை திருப்பி விட்டுருக்கலாம். ஏன்னா அப்போ அவருக்கு அவ்வளோ ஒரு வாய்ஸ் இருக்குது. இன்றளவும் கலைஞருடைய பேச்சை வாசிக்கிறவங்க, பேச்சை கேட்குறவங்க, ஆடியோக்களில் கேட்குறவங்க எல்லாமே இன்றளவும் இருக்கிறாங்க. அவர் அட்மையர் பண்ண ஆட்கள் இன்னும் இருக்கிறாங்க. இப்போ சேகர்பாபு அவர்கள் நினச்சிருந்தாலோ, ஸ்டாலின் அவர்கள் நினச்சிருந்தாலோ, அதான் அமைச்சர் சொல்கிற மாதிரி தான், நீ லட்சத்தில் இருக்கிற, நாங்கள் கோடியில் இருக்கிறோம் நினைச்சிருந்தா அவர் வந்து சீமான் லிட்டரலி சீன்றாப்ல. அதான் சீண்டி பார்த்தா சண்டைக்கோட. அதான் சொல்றேன், இதுதான் வந்து சீமானோட ஸ்டாண்டர்டு. நான் அதான் சொல்லுவேன். இதே கலைஞரோட ஸ்டாண்டர்ட் என்னன்னா, அவர் வந்து அதுக்கப்புறம் முரசொலியில் எழுதினாரா, யாரும் ஆத்திரப்பட வேண்டாம் உடன்பிறப்புகளே, அந்த தம்பி வந்து குத்தியது என் முதுகில் அல்ல என் நெஞ்சில் தானே அப்படின்ற அளவில் அது ரொம்ப ஃபேமஸான ஒரு வந்து கோட். அது இதுதான் வந்து அந்த தலைவருடைய ஸ்டாண்டர்டுங்கிறது இந்த தற்கூரியோட ஸ்டாண்டர்டுக்கும் ஆன வித்தியாசம் வந்து அடியால் கோஷ்டி அப்படிதான் பேசுவான். கலவரத்துக்கு அடியால் வேலை பார்க்கறது அப்படிதான் பேசுவான். சண்டைக்கு வா எல்லாம் வா சண்டைக்கு வா அப்படின்னு ஆமா. இதே வந்து எதோட அவன் ஒப்புடுறான்னா, இங்க வந்து ஆந்திரால வந்து இப்படிதான் ஆச்சு, ஆந்திராவோட சிலைகள் உடைக்கப்பட்டது, சிலைகள் உடைக்கப்பட்டதா? ஆமா உடைக்கப்பட்டதான். உடைத்தவர்கள்லாம் யாரு? ஏதாவது உனக்கு நியூஸ் தெரியுமா? உடைச்சவங்களாம் யாருன்னு உனக்கு தெரியுமா? இல்ல அவங்க மாற்று கட்சியை சேர்ந்த நபர்கள். என்ன நடந்தது முழு நியூஸ் தெரியாது. ஆமா, ஆந்திராவில் இருக்கிற அரசியல் சூழல் என்ன அப்படிங்க, அதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க, அது என்ன வச்சுக்கிறதுனா டீட்டெயிலாக நமக்கு தெரியாது. இப்ப அங்க இருக்கிற அரசியல் சூழல் ஏதாவது உனக்கு தெரியுமா? அது எதற்காக அவங்க ப்ரொவோக் ஆனாங்க? அதுக்கு முந்தைய ஆட்சியில் அவங்க அவ்வளோ ஒடுக்குமுறைகளை சந்தித்திருக்கலாம், அதனால அவங்க ப்ரொவோக் ஆகிருக்கலாம். மாற்றுக் கட்சி தோழர்களாக இருக்கலாம், யாராவனா இருக்கலாம். அது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, நம்ம அதுக்குள்ளேயும் டீப்பாக போகல, அதை பற்றி பேசினோம்னா அந்த வீடியோ வேறு இடத்துக்கு போயிடும், அதனால் அது வேண்டாம். ரெண்டாவது,
அங்கே அவர்கள் உடைக்கப்பட்டதுக்கான காரணம் அதுக்கு முதல் ஆட்சியில் ஒரு ஜெகன்மோகன் ரெட்டி வந்து பல சொகுசு பங்களாக்கள் இங்கே வந்து எப்படி ஜெயலலிதா அவர்கள் வந்து கொரோனாட்டில் இப்போ இன்னும் பிற அதுவும் நம்மளுக்கு தெரியாது தம்பி. இது இப்போ நீ எப்படி அங்கே உள்ள அரசியல் தெரியாது சொன்னியோ இல்லை சொல்கிறேன் நான் இன்னும் பிற விஷயங்கள் இது பண்ணாரோ அந்த மாதிரி அவர் சொகுசு பங்களாக்கள் கட்டியிருக்கிறாரு, இன்னும் பிற சொகுசான விஷயங்களை அவர் செய்திருக்கிறாரு. அதில் அந்த விஷயங்களால் மக்களுக்கு இயல்பான கோபம் இருக்குது அப்படிங்கிறது சொல்லப்படுது. நக்கீரன்ல இது குறித்து முழு பக்க கட்டுரைகளும் வந்திருக்கு, 2-3 பக்கத்து கட்டுரையும் வந்திருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க நக்கீரன் டிஜிட்டல் சப்ஸ்கிரைப் பண்ணி போய் பாருங்க, ஆதாரத்தை கொடுத்துருக்குது. அது படம்லாம் கூட ரிலீஸ் ஆச்சு அப்போ. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலை அதை மக்கள் ப்ரோவோக்காக அதை செய்கிறாங்களா இருக்கலாம், இல்லை மாற்றுக்கட்சி சோழர்களாக இருக்கலாம். அதான் சொல்கிறேன், அது குறித்து நம்ம ஒன்றும் டீப்பாக போக தேவையில்ல. அப்படி இருக்கிறத நீ கோட் பண்ணி நம்ம ஊருக்கு இருக்கிற உன் பேச்சை நம்புகிற சின்ன பசங்களை இளைஞர்களை நீ மாத்திரனா கேஸ் வாங்கி நிற்கிறது அவன் தான். ஒன்றும் இல்லை, நம்ம போன மாதம் வந்து நாம் தமிழருக்கு வாட்ஸ்அப் குரூப்லேருந்து வெளியே வந்த இவர் திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் ஒரு பேர் என்ன, பிரபு வந்து பேசுகிறப்ப சொல்கிறாரு, நான் வந்து சட்டம் படிச்சிருவேன், எனக்கு வந்து நீதிபதி ஆகணும்னு அவ்வளோ ஆசை. ஆனா இன்னைக்கு வந்து திருச்சியில இருக்கிற எல்லா நீதிமன்றங்கள்லயும் என் மேல வழக்கு இருக்குது, இப்ப என்னால ஆக முடியுமா அப்படின்னு ஆதங்கப்பட்டு கேட்கிறாரு. சீமானோட பேச்சை கேட்டு கலைஞர் அவர்களின் சிலையை நாளை பின்ன ஏதாவது நாம் தமிழர் கட்சியினர் உடைக்க போனால் கண்டிப்பா திமுகல இருந்து தொண்டர்களோ தோழர்களோ உடைப்பாங்களா அடிப்பாங்களாங்கிறது தெரியல, உடைக்க வர்றவங்கள அது நமக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை எங்கேயாவது உடைக்க முற்பட்டாலோ உடைத்தாலோ அவங்க மேலே வழக்கு பாயும். ஏன்னா அவர் வந்து அது ஒரு தலைவரோட சிலை, கண்டிப்பாக தலைவரோட அவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் வேற. தமிழ்நாடு அரசின் சார்பாக எங்கேயாவது சிலைகள் திரைக்கப்பட்டிருந்தால் அதை வந்து உடைக்க முற்பட்டாங்கன்னா அது அரசு சுற்றை வந்து சேதம். நல்ல அனுபவம் இருக்குது. ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து ஸ்டாலினை பற்றி ஒரு அவர் சமூகம் பற்றி தப்பாக பேசும்போது ஒரு லூசு பையன் என்ன பண்ணா, இன்டர்வியூக்கு ஏதோ டிவிக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது அந்த சமூகத்தை பற்றி தப்பாக பேசினான். ஸ்டாலின் அவர்களை வந்து அடிப்போம் அதை பண்ணி பேசினான், அன்னைக்கு தூக்கிட்டு வச்சுட்டாங்க அவனை. ஆனா அண்ணன் போய் கேட்டாரா? அண்ணன் போயிருக்க மாட்டாரு. அண்ணன் கண்டிப்பா போய் அண்ணன் ஸ்டெர்லைட்ல போடுறாங்க உங்களுக்கே அவர் வந்து எஸ்கேப் ஆயிட்டாப்ல. அதெல்லாம் ஏன் ஆளு இல்ல, நான் யாரையும் வந்து கட்டாயமா அழைக்கல. ஆணையத்துல அண்ணன் சொன்ன அஃபிடவிட் இது ஒரு மக்கள் கலந்துகிட்ட உணர்ச்சி போராட்டத்திலேயே நான் வந்து எனக்கு அது நான் கூப்பிடல, அவங்களா வந்து இனமான உணர்வோடு வந்திருப்பார்கள் அப்படின்னு பேசுறது ஒதுக்காத ஒரு ஆளு அடித்தடி பிரச்சனைகள்லாம் வந்து நிக்க போறாருடா. ஒன்றும் இல்லை, திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்களோடையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில் கமெண்ட் பண்ணானுங்க, ட்வீட்டு போட்டானுங்க, பிடிச்சி கடிச்சு வச்சானுங்க. அதுக்கு வந்து யாரெல்லாம் இந்த மாதிரி வக்கர புத்தியோடு இது பண்ணான்னு பிடிச்சப்போ 2 பேரும் மாட்டினாங்க. ஒரு சீமாறு சொல்லியும் கருகஞ்சி சொல்லினா பண்றாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் அப்போ வெளியே வந்தது. அதையொட்டி வந்து அரெஸ்ட் ஆனவங்களை அண்ணன் காப்பாற்றினாரா தெரில, அப்படிலாம் தெரியலையே. கிடையாது. அண்ணன் அவங்களுக்காக போய் நின்னாரா? அண்ணன் எதுக்குமே நிற்க மாட்டார். அண்ணனுக்கு 2 லட்சம் ரூபா மாதம் வாடகை, எதிர்த்தாப்பில் இருக்கிற லேண்டு 15,000 வாடகை, வந்து போயிட்டு வர போக்குவரத்து செலவு, ரெமி மார்டின் வேலண்டைன் செலவு, அதனது ரேடிசன் ப்ளூ தங்குவதற்கான செலவு, இதுக்கு மட்டும்தான் அண்ணன் வந்து பார்ப்பாரே தவிர அண்ணன் வேறு எதுக்கும் வர மாட்டார். ஏன் வந்து அவர் ப்ரொவோக் பண்ணுற மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க அவன் வந்து இதுக்காக பேச சீண்டி பார்க்குறான் அப்படின்னு, ஏன் அவன் சீன்றான்னு நினைக்கிறீங்க? கலவரம் தான், ஒன்றும் கிடையாது. நம்ம ஆரம்பத்துலேருந்தே தாவேக்கா ட்விட்டர் ஐடி ஓப்பன் ஆன நாள்லேருந்து நம்ம சொல்கிறது என்னென்னா, தாவேக்கா பொசிஷன் பண்ணியிருக்கிற இடம் அதிமுகவோட இடம். எங்கேருந்து பொசிஷன் பண்ணியிருக்குன்னா நாம் தமிழர் மேலே ஏறி உட்காந்து நசுக்கி தான் பொசிஷன் பண்ணியிருக்குது. நம்ம அதை பல முறை சொல்லிட்டோம். நாதாக்காலேருந்து அப்படியே பேட்சாக வெளியவும் வராங்க. ஒரு சில பேட்சுகள் பல பேட்சுகள் வந்து தாவேக்கா சைடு நகர்றானுங்க. இப்படி இருக்கும்போது முதல் ஆபத்து யாருக்கு அப்படின்னா நாம் தமிழருக்கு. 2வதாக வளருங்கிற பட்சத்தில் அது வளருதா இல்லையா, அது எந்த அளவுக்கு வந்து சறுக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்களை, தாவேக்காவை சுற்றி நடந்துட்டு இருக்க விஷயங்களை பார்த்தா தெரியும். ஆனால் எய்ம் பண்ணியிருக்கிறது ஏடிஎம்கேல தான். விஜய் பண்ண கோபத்தில் வர மண்டை கோளாரா என்ன பண்ணுறது தெரியாமல் சுற்றி வர தெரியுது. ஆமாம், அது வந்து இதுதான் வந்து சுற்றி நடக்கிறது. அப்போ இந்த பயம் இதெல்லாமே சீமான நோக்கி ப்ரெஷர் பண்ணுமா இல்லையா? என்ன பண்ணுறது, மூளை கலங்கி போய் பேசுகிறாப்புல. ஆமாம், வேற என்ன, ஏதாவது லைம் லைட்டில் இருக்கும்ல, நான் தான்டா திமுக எதிர்க்கிறேன், நான் தான்டா. ஏன்னா தாவேக்கா தலைவர் விஜய் வந்து என்ன சொல்கிறாரு, நான் வந்து திமுகவுக்கு வந்து இங்கே ஸ்டேட்டில் நான் எதிரி, யூனியனில் பாஜகவுக்கு எதிரி அப்படின்னு சொன்னாரா? இல்லை. அப்புறம் மண்ணை முடியாட்டுறீங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன தடுத்துருக்கணுமா இல்லையா? அவர் பாஜகங்கிற வார்த்தையை சொன்னாரா? அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இந்நேரம் தடுத்துட்டே யூடியூப்ல பேசாத நீங்க சொல்லி இருக்கணுமா இல்லையா? முடிக்கவே இல்லை தம்பி, தப்புண்ணா. நீங்க கான்சென்ட்ரேஷன்ஸ் இல்லாம இருக்கிறீங்க. சொல்லி முடிச்சாதான் பேச முடியும்.
நீங்க வந்து தடுத்திருக்கணும். இது வந்து நான் வந்து மறுக்கிறேன். அப்படி தடுத்தோம்னா பேசுறதுக்கு முன்னாடி தடுத்தப்பாங்க. தம்பி சரி அதை விட்டுருக்க. இல்லை அதான் இப்போ அவர் வந்து திமுக தான் என்னோட எதிரின்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு. அப்போ பார்க்குறான் எல்லாம் இவன் இருந்தாலும் வந்து எல்லாத்தையும் கடிச்சிட்டு இருக்கிறான், ஒன்றும் பண்ணுற மாதிரி தெரில, இருந்தாலும் பூசா இருந்துருக்குறான், இந்த பர்ஸ் நல்லா இருக்கே, இந்த பர்ஸை விட இந்த பர்ஸ் நல்லா இருக்கு, என் பர்ஸ் அடிக்கிறதா கணக்கு அப்படின்றவல்ல அப்படியே அந்த பர்ஸை நோக்கி போகிறான். அது அண்ணன் கொஞ்சம் கிதக்குன்னு தானே இருக்கும். அந்த கிதக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாம் தமிழர் ஜோம்பிகளுக்கு சும்மா அப்படியே தான் நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபயராக பேசிட்டா, ப்ரொவோக் பண்ணுற மாதிரி பேசிவிட்டா அவனுக்கு போதும். அவங்களுக்கு என்ன கான்ஸ்டியூஷன் படி என்ன பண்ணுங்கிறது தெரியுமா, அமைப்பு எப்படி செயல்படுங்கிறது தெரியுமா, இதுதான் தெரியும். ரக்கையை தூக்கு அவ்வளோதான் தெரியும். 1 கிலோ மாட்டுக்கு கூட்டத்தை தான் உருவாக்கி வச்சிருக்காங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு இந்த ஃபயரி ஸ்பீச் பிஜிஎம் போகிற ஸ்பீச்சுகள் போதும். அதோட வெளிப்பாடு தான் இது. அண்ணன் பேச்சை கேட்டு அப்படி வந்து சிலைகளை உடைக்கிறதுங்கிறதோ செய்கிறதுங்கிறதோ போனீங்கன்னா உங்களோட வாழ்க்கை தான் போவோம். உங்கள் திருச்சி முன்னாள் மாவட்ட செயலாளரா பிரபு மாதிரி நீங்களும் வாழ்க்கையை இழந்துட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான். அண்ணன் பேச்சு வந்து அரை பேச்சு, அறபோத பேச்சுன்னு சொல்ல வந்தீங்களா? தவறு, எப்படி நம்ம பேசக்கூடாது. சரி, இப்போ வந்து அமைச்சருக்கு பாடம் எடுத்தவங்களுக்கு திருப்பி வந்துடுவோம் ரிவர்ஸ் கீர் போட்டு. இப்போ அமைச்சர்களுக்கு வந்து இப்படிலாம் பேசலாமா செய்யலாமா, அவன் வந்து அப்படி தான் பேசுவான். அவன் குடிச்சிட்டு என்ன வேணா பேசுவான் ப்ரெஸ் மீட்டில். அதுக்காக நீங்கள் வந்து கோவப்பட்டு பேசுறதா? வாட் இஸ் திஸ் ப்ரோ, ஒரு வாட் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்க. தலைவரை பேசும்போது அந்த கட்சியோட தொண்டனா பிகே சேர்பாக வந்து ஒரு டீசெண்டான முறையில் வந்து பதில் அளிச்சிருக்காரு. ஆமாம், ஆக்சுவலாக சப்டலான முறையில் தான் பேசியிருக்காரு. கீழே சப்டலாக எப்படி பேசுறதுன்னு தெரில. சரி, இருந்தாலும் அமைச்சரை ஒருத்தர் இதே போல் பர்சனலாக ஃபோன் பண்ணி உங்களை அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோன்னு மிரட்டினா பிடிச்சி தூக்கி போட வேண்டியதான். செய்யலாம்ல, தப்பு இல்லைல்ல. ஆனால் அப்படி ஒரு ஆடியோ வந்திருக்குது, அதை கேட்டு வந்துருங்க. ஐயா தூங்குறீங்களா? அப்புறமா பேசட்டுமா? சொல்லுங்க ஐயா. நாங்க சைவ சித்தாந்த கழகம் திருநெல்வேலியில இருந்து பேசுறேங்க ஐயா. என்னோட பேர் கார்த்தி சங்கர். இந்த சூரியனார் கோயில் ஆதீனத்தை கையகப்படுத்த போறதா இந்து சமய அறநிலைத்துறை சேகர்பாபு ஐயா நீங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தா தினமலர்ல ஒரு நியூஸ் வந்தது. நான் கையகப்படுத்துறேன்னு சொல்லி தினமலர்ல ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க ஐயா. தவறு இருந்தாதான் சொல்லியிருக்கோம். ஓ, வேற ஒரு ஆதீனத்தை நியமிச்சு அந்த சொத்துக்களை மறுபடியும் அந்த ஆதீனத்திலே தம்பிரான்ட்ட ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்ளுங்க ஐயா. அதெல்லாம் சூழ்நிலை சட்டம் என்ன சொல்றதான் செம்னியாயிஸ்டாங்க. சட்டத்துக்கு மீறி நீங்க கையகப்படுத்தினா நாங்க சைவ சித்தாந்த கழகம் சார்பா சைவர்கள் சார்பா நாங்க போராட்டம் பண்ணுவோம் உங்க வீட்டு முன்னாடி. அப்படியா? யார்கிட்ட பேசுற? உங்க வீட்டு முன்னாடி தாங்க ஐயா போராட்டம். யார்கிட்ட பேசுற? அமைச்சர் சார்கிட்ட பேசுறேங்க ஐயா. யார்கிட்ட பேசுற? வந்து பண்ணு பார்க்கலாம். கண்டிப்பா சொன்னதுக்காக நான் பண்றேன். நான் பண்ற ஐடியால இல்ல. சரிங்கய்யா. இப்ப இந்த மிரட்டலுக்காக பண்ணி பாக்குறேன், நீ வந்து பண்ணு. கண்டிப்பாங்க ஐயா. எதிர்கட்சி எல்லாம் போராட்டம் பண்ணுவாங்க. சட்டமன்றத்துல குரல் கொடுத்தாங்க, அதே மாதிரி அண்ணாமலை பேசுவாரு. சட்டமன்றத்துல ஒரு ஆதீனத்துக்கு ஆதரவா பேசினாரு, அதே மாதிரி பேசுவாங்க. இல்ல இப்ப இதுக்காகவே பண்ணுவோம். இப்ப நீ சொன்னதுக்காக பண்றோம். சந்தோஷம், நீங்க பண்ணி பாருங்க ஐயா. நான் நடக்கிறது நடக்கட்டும். டேய் தூக்க சொல்றோம் உன்ன, டேய் தூக்க சொல்றோம் உன்ன, டேய் தூக்க சொல்றோம் உன்ன, டேய் தூக்க சொல்றோம் உன்ன. கொஞ்சம் மரியாதை பேசுங்க. நான் உங்கள்கிட்ட ஐயான்னு பேசிட்டு இருக்கேன், நீங்க வாடகை பேசுறீங்க. சும்மா கேட்டீங்களா? அதாவது தூங்கிட்டு இருக்கிற அமைச்சரை எழுப்பி அவர்கிட்ட பிரச்சனை லந்த கொடுத்து அவர் அடிப்பான் பண்ணியே சும்மா இருக்கணும் அவருக்கு. ஏன்னா இப்ப இது சரியா ஒரு வயலாச்சு. வந்து என்ன தூக்கிடுவாங்கிறாரு, தூக்க சொல்லிடுவாங்கிறாரு. தூக்கிடுவேனா அரெஸ்ட் பண்ண சொல்லிடுவேன். இதெல்லாம் வந்து எல்லா திமுககாரன் என்ன வார்த்தை பேசுறாலும் குத்தம்னா என்ன பண்ண முடியும் பாருங்க. அவரோட பழைய முகம்லாம் வெளியே வருதுங்கிறாங்க. பழைய முகம், புதுமுகம், துறைமுகம். தம்பி அவர் பழைய முகம் அதிமுக இருந்தாரு அப்படி சொல்லலாமா? அதுதான் பழைய முகம். வேற என்ன நீங்க சொல்ற? இல்லை எனக்கு புரியல. சரி, அதெல்லாம் விடுங்க. நான் நினைக்கிறேன் அமைச்சர் இப்படி பேசக்கூடாது. ஒரு அரசியல் தலைவர்னு சொல்லப்படுகிறவன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறான், ஒரு கட்சிக்காரராக ஒரு எதிர்வினையாற்றுறாரு. ஓகே, இப்போ தனிப்பட்ட முறையில் ஒரு ஆள் வந்து ஒரு சைவ சித்தாந்த கழகம் அப்படின்ற ஒரு பேரை சொல்லி ஒருத்தர் த்ரெட்டன் பண்ணுறார் அமைச்சரை. இப்படி ஒரு அமைச்சரை பேச முடியுமா? எந்த ஸ்டேட்லையாவது இப்படி ஒரு அமைச்சரை மிரட்டிட்டா இவ்வளவு அமைதியாக அவர் தூக்கிடுவேங்கிற சொன்ன ஒரு வார்த்தையை மட்டும் தூக்கிட்டு மற்ற மாவட்டங்களில் மற்ற மாநிலங்களில் வந்து பிரச்சனைகள் நடக்குமா? இது தமிழ்நாட்டில் மட்டும் தான் நடக்கும். திமுக இருக்கும்போது மட்டும்தான் நடக்கும். இது எங்கேயாவது நடக்குமா? இப்போ இதே வந்து உத்தரப்பிரதேசத்தில் நம்ம ஒரு யோகிக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி கன்வார யாத்திரை வந்து இவ்வளவு போராட்டம் இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு, போலீஸ் எல்லாம் வந்து காரை கருப்பாம்பூச்சி மாதிரி கவுத்திட்டாங்க போலீஸ்காரெல்லாம். ஆனால் அப்படியான கலவரத்தை ஏற்படுத்தினவங்களுக்கு நீங்கள் ஹெலிகாப்டரில் பூ தூவுறீங்களே, இப்போ நீங்கள் தூவக்கூடாது. தூவுனீங்கன்னா உங்கள் மடத்துக்கு எதிர்த்தாப்புல வந்து நாங்கள் போராட்டம் பண்ணுவோம், பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட முடியுமா?
ஏங்க அங்கே எந்த தப்புமே பண்ணலைன்னா கூட புல்டோசரை விட்டு நீ முஸ்லீமாக இருந்தால் போதும் வீட்டை இடிச்சிருவேன்னுலாம் நடத்துகிறாங்க. இன்னைக்கு ஊபிலேயே மாப்பிலேயோ இது இடைத்தேர்தல் நடக்குது. அங்க முஸ்லிம் மக்களை வந்து ஓட்டு போட விட மாட்டாங்கன்னு ஒரு பஞ்சாயத்து வருது, ஒரு பிராது வந்துட்டு இருக்குது. போலீஸே வந்து அனுமதிக்கிறாங்க, போலீஸ் வந்து சிறுபான்மை மக்களை வந்து ஓட்டு போட விட மாட்டாங்க 200-300 அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஏத்து பேச முடியுமாங்க? ஆனா இங்கே ஒரு சிட்டிங் அமைச்சரை, அறநிலைத்துறை அமைச்சரை நீங்க போன் பண்ணி தூங்கிட்டு இருந்த அமைச்சரை, இது எவ்வளவு பெரிய தப்பு, இதுவே பெரிய தப்பு. இதுக்காகவே வந்து தனியா வந்து வழக்கு வைக்கணும் நம்ம. ஸோ அப்படி இருக்கிறப்ப எந்த ஸ்டேட்லயாவது இந்த குடும்பம் நடக்குமா? ஆனா இவங்க நியாயத்துக்கு என்ன பண்ணிருக்கணும், அந்த நபரை நோக்கி எதாப்புல கேள்வி கேட்டிருக்கணும். அதெல்லாம் விட்டுவிட்டு டேய் தூக்கிடுவேன் அப்படின்னு உன்னை தூக்கிட கூட இல்ல, தூக்க சொல்லிடுவேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு அமைச்சர் பேசலாமா அதை ரிப்பீட் பண்ணி போடுறது, இது எந்த ஒரு நியாயம்? இதெல்லாம் நம்ம மற்ற ஸ்டேட்ல முதல்ல ஒரு மினிஸ்டர் நம்பர் கிடைக்குமா, முதல்ல மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ற அளவுக்கு அவங்க வந்து டெமோக்ரஸி இருக்குமாங்க, அதெல்லாமே கேள்விப்பட்டு பேச அளவுக்கு டெமோக்ரஸி மாப்பில. அப்புறம் இதுக்கு வாங்க, சூரியனார் கோயில் என்ன இஷ்யூ அப்படின்னா அந்த ஆதினம் கல்யாணம் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். வெரி சிம்பிள். அதாவது முடிக்கணும்னா அவ்வளவுதான். அதாவது வந்து நான் வந்து சாமியாரா போறேன், நான் வந்து முனிவரா போறேன். துறவரம் பூண்டதுக்கு அப்புறமா அவர் வந்து இல்லறத்தை அவர் வந்து கொஞ்சம் இதாயிடுச்சு, கொஞ்சம் இதுவாயிடுச்சு, ஸ்லிப் ஆயிட்டாரு. அதனால நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கல்யாணம் பண்ணிட்டாரு. அதுவும் வந்து இதுக்கு ஆக்சுவலா எல்லாரும் நபோத்தி போறோம் குதிச்சிருக்கணும், எவனுமே குதிக்கல, சைலண்டா அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டாங்க. அவங்க மடத்துக்குள்ள ஏதோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு போல இருக்கு, ஆதீனங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு போல இருக்கு. பிபிசி தமிழ்ல இது குறித்து அவங்க அதையும் செய்தி வந்து எல்லாத்துக்கிட்டையும் பேசி செய்தி போடுறாங்க. ஆதீனத்திட்ட பேசி, நிர்வாகத்திட்ட பேசி, நிர்வாகத்துல இருக்கிற அலுவலகர்கிட்ட பேசின்னு எல்லாத்துக்கிட்டையும் பேசி அவங்க வந்து ஒரு தெளிவான ஒரு நீண்ட ஆர்டிகல் போட்டிருக்கிறாங்க. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் போய் அறநிலையத்துறையிட்ட ஒப்படைக்கிறேன், நிர்வாகத்தை வந்து ஆதீனத்தோட நிர்வாகத்தை அறநிலையத்துறை ஒப்படைக்கிறேன். கல்யாணம் பண்ண ஆதீனம் சொல்றாரு, அறநிலையத்துறை ஒப்படைக்கிறேன். சூப்பர்ல அவரே சொல்லிட்டாரு. அப்ப அறநிலையத்துறை வந்து அவங்க என்ன சஜஷன் சொல்றாங்க, ஐயா நீங்க ஏன் கொடுக்கறது, நான் நிர்வாகம் பண்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க ஆட்கள் வேற ஏதாவது குதிக்க ஆதீனம் அது வந்து எப்பவுமே தனி கட்டுப்பாடு தான் அது அப்படிங்கிற ஐடியாவில் அவங்க சொன்னாங்களா என்னங்கிறது தெரியல. அவங்க என்ன ஒரு சஜஷன் இருக்காங்க, நீங்க ஏன் திருவாரூர் ஆதீனத்தை கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி நீங்க அவங்கள்ட்ட கொடுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து இந்த ஆதீனம் என்ன சொல்லியிருக்காரு, இல்லை நம்ம அவர்கிட்ட கொடுக்கறதுல எனக்கு வந்து விருப்பம் இல்லை, நீங்களே நிர்வகிச்சுங்க. ஆமா அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர்கிட்ட கொடுக்கறது எனக்கு எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. அப்ப அதான் சொல்றேன், ஆதீனங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு அவங்களே பதிவு பண்றாங்க. அப்ப அவர் வந்து நீங்களே நிர்வகிங்கன்னா அவர் அறநிலையத்துறையிட்ட கொடுக்குறாரு. அதாவது சைவ சமயத்துல ஆதீனம் நீங்க வந்து அவ்வளவு மதிப்பு வச்சிருக்கிறவங்க, அவர் யாரு மேல மதிப்பு வச்சிருக்கிறாருன்னா அறநிலையத்துறை மேல, அரசு மேல அவர் வந்து நம்பி நீங்களே பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கொடுத்துட்டு அவர் நகர்ந்துட்டாரு. வெரி சிம்பிள். டேய் மொட்டைப்பையா, இப்போ வந்து அவர் நீங்க ஆதீனமா மதிச்சீங்கன்னா அவர் சொல்றதே நீங்க மதிக்கணுமா இல்லையா? அவரு தான் கொடுத்துட்டு போயிருக்காரு. இது பிபிசி தமிழ் கட்டுரையில அது பதிவாயிருக்கிற விஷயம். அவர் ஆதீனமே வந்து பிபிசி தமிழ்கிட்ட வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது அறநிலையத்துறை இல்ல இன்னொன்னு கேக்குறேன், நீ போராடுறா போராடு, அது ஒண்ணும் நடக்கவே இல்லை. அதை வந்து முதல்ல அதை எடுக்கணும், அதை மாத்தணும், நிறைய வேலை இருக்குது. அதெல்லாம் அப்படி கமுகமானா அப்படி அதை பண்ண முடியாதுங்கிறது அதாவது குசூரமெல்லாம் செய்ய மாட்டாங்க, நல்லா ஓப்பனா பெருசாதான் செய்வாங்க. அதுக்கு போனை போட்டுக்கிட்டு நீங்க மாத்துவீங்களாமே, மாத்தினா நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? அவர்தான் சொல்றாருன்னா மாத்த போறது இல்லை, அது ஐடியாலே இல்லை, சட்டப்படி அதை பண்ண முடியாதா, சட்டப்படி என்ன பண்ண முடியும்? மிரட்டுறியா? 3 பேர் வச்சுட்டு மிரட்டுறியா? மாத்தினா போராட்டம் தமிழ்நாட்டில் நடக்கவே இல்லையா? இல்ல போராட்டம் பண்றாங்களா, டெய்லி போன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் பண்றாங்களா? அதான் எவ்வளவு பெரிய போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு தெரியுமா? 4.25 பேரை வச்சுக்கிட்டு என் மகனை விடுதலை செய், ஏ அமெரிக்கா ஏகாதிபத்தியமே, ஏ ரஷ்ய ஏகாதிபத்தியமே, எவ்வளவு பெரிய போராட்டம். ஒரு கூட்டம் வச்சிருக்கேன்னா அந்த கூட்டம் வந்து அவர் மிரட்ட, உங்க வீடு முன்னாடி வந்து நான் போராட்டம் பண்ண போறேன் பண்ணிக்க. அவர் வீடு எங்க இருக்கு தெரியுமா? அவர் வீட்டு முன்னாடி நிக்க முடியுமா முதல்ல? சரி இல்ல போய் நிக்கிறதா நெல்லு ராஜா, டஞ்சனா இருக்கும், மனுஷன் நடக்கிறதுக்கு அங்க இடம் இருக்காது. அப்படியா தெரியல எனக்கு, நான் போனது இல்லை. சரி ஓகே, போய் நின்று போராட்டம் பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எது த்ரெட்டன் பண்ணுறேன், என்ன சீன் போடுறியா? இல்லை கேட்குறேன், சீன் போடுறேன். அவர் இதுலேயே அவர் ஒரு சப்டிலாக பொலைட்டாக தான் பேர் சொன்னார், தேவையா இல்லை. இப்போ நான் வந்து உங்களுக்கு அவரை ப்ரொவோக் பண்ணி விட்டாங்க. அதான் சொல்கிறேன், யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் யூடியூப் டெஸ்ட்டில் வந்து நாளைக்கு சீமான் அடிச்சு வீடியோ போட போறீங்களாமே, நம்ம அப்படி ஐடியாலெலாம் என்ன சொல்லுவோம், இல்லையா நாங்கள் நாளைக்கு ஒன்றும் போடுற ஐடியாவில் இல்லை, நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோதான் பண்ணி, நான் போடுற ஐடியாலே இல்லைங்கிறேன், நீ ஏன்னா போட்டிங்கன்னா அவ்வளோதாங்கிற அப்படின்னு. இல்லை நீ போட்டு தான் பாரு, சரி அப்புறம் போடுறேன்டா அப்படின்னு கட் பண்ணிடுவோம்ல. அப்படி தான்
ஆனா அவர் அதையும் பொலைட்டா தான் சொல்றாரு. இதுக்கு மேல எப்படி பொலைட்டா ஒருத்தர் பேச முடியும்னு எனக்கு தெரியல. நீ என்ன சீன் நீ போராட்டம் பண்ணா போராட்டம் பண்ண அவர்கிட்ட பண்ணிட்டு போ சீன் போட்டுட்டு இருக்கிறா போராட்டம் பண்ண போறேன்னு. என்ன ஒருவேளை பெர்மிஷன் கேட்கற மாதிரி இருக்கு. பெர்மிஷன் வந்து அவர்கிட்ட கேட்க கூடாது ராஜா. பெர்மிஷன் வந்து ஆமா போலீஸ்காரங்கள்ட்ட கேட்கணும். அந்த பகுதி யார் ஜூரிடிக்ஷன்ல வருதுன்னு பாருங்க. அந்த எஸ்பி கிட்டயோ அந்த லோக்கல் லிமிட் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்க அனுமதி கொடுத்தாங்கன்னா தாராளமா போராட்டம் நடத்துங்க. யாரும் மறுப்பு சொல்ல போறாங்க. அதுக்கப்புறமா அவனை தூக்கு சொல்றான் அப்படிங்கிற அதை புடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஆமா அவர் தூக்க டிஸ்டர்ப் பண்ற இல்ல போன் போட்டு நீ பேசுறதெல்லாம் தூக்கத்துல எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அவரு நீ பர்சனலா பேசும்போது நான் அப்படிதான் பண்ணுவேன் இப்படிதான் பண்ணுவேன்னா ப்ரோவோக் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கு வந்து ஒரு நடவடிக்கை சொல்றேன் நான் வந்து போலீஸ் விட்டு அரெஸ்ட் பண்ண சொல்லுவேன் அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம். அப்படிதான் அவர் சொல்றாரு. சொல்லியிருக்கலாம்ல இல்ல அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. இதை தூக்கிட்டு வராங்க. அதான் முதல்ல வந்து உங்களுக்கு அதெல்லாம் கலையணும்னா அந்த அவர் பிபிசி தமிழுக்கு ஆதீனம் கொடுத்த அந்த இதுலயே வந்து அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. ஆதீனங்களுக்குள்ள ஏதோ ஆதீனம் தான் உங்களுக்கு இப்ப இந்து மதத்துல வந்து சொல்லுவாங்க சங்கராச்சாரிய பெருசுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து சைவ சித்தாந்தத்துல வந்து ஆதீனம் தான் பெருசுன்னா அந்த ஆதீனம் சொல்றாருன்னு அரசுகிட்ட தான் ஒப்படைப்பேன். எனக்கு எந்த ஆதீனங்கள் மேலேயும் எந்த தனிப்பட்ட நபர் மேலேயும் எனக்கு விருப்பம் இல்ல. நான் அரசுகிட்ட அவர் தெளிவா சொல்றாரு. திருவாரூர் கொடுக்கணும் இல்லைங்க எனக்கு இந்த இடத்துல நீங்க தோத்தி போட்டீங்க ராஜா. அவர் வந்து எனக்கு விருப்பம் இல்லை நான் இங்க கொடுக்குறேங்கிறாரு. அவங்க வாங்கிக்கிட்டாங்க. ரெண்டாவது சில சூரியனார் கோவில் ஆதீனத்துடைய சில சொத்துக்கள் வந்து அவங்க ஆதீனம் திருவாரூர் ஆதீனமா அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க. அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு குற்றச்சாட்டு மாதிரி அவர் சொல்றாரு. இதை நாங்க மீட்கிற வேலையில இருக்கிறோம். அப்போ அங்கே ஏதோ இன்டர்னல் கிளாஷ் போல் இருக்கு. இதை நீங்கள் தீர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் ஆயுதங்களுக்குள்ளே உட்காந்து நீங்கள் தான் பேசிட்டு இருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு அரசு அமைச்சர் செய்ய போறீங்களாமே அப்படின்னு பேசினா அப்புறம் இப்படித்தான் ரிப்ளை வரும். இந்த ஆடியோக்கள் வீடியோக்களை வச்சு நம்ம பதிவு பண்ண நினச்சது தான் வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம்.